நகரில் தனது தம்பியை கொலை செய்து தாயை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது மனநிலை மிக மோசமாக இருந்ததால் பாரிஸ் போலீஸ் தலைமையகத்தின் மனநல பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு அந்த 16 வயது சிறுவன் 19வது மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு சென்று தன் தம்பியையும் தாயையும் கொன்றுவிட்டதாக கூறி சரணடைந்துள்ளார். அவர் வழங்கிய தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது அவர்களின் குடியிருப்பில் உள்ள படுக்கையில் 14 வயதான தம்பி கழுத்தில் பலத்த காயங்களுடன் மயங்கி கிடந்துள்ளார். அவசரகால மருத்துவ குழுவினர் எவ்வளவோ முயன்றும் அந்த சிறுவனை காப்பாற்ற முடியாமல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவர்களின் 54 வயதுடைய தாய் மண்டையோடு உடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மேலும் குளியலறை தொட்டியில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் இரத்தக்கரை படிந்த கத்தியும் சுத்தியலும் கண்டெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சிறுவன் மாற்றுத்திறனாளி எனவும் அவருக்கு கடுமையான மனநல பாதிப்பு இருந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பதற்கான எந்த ஒரு விளக்கத்தையும் இதுவரை அளிக்கவில்லை. அவர்கள் வசித்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.